ஒரு விளையாட்டுன்னா அதுல இந்த பக்கம் பாதி பேர் இருப்பான், அந்த பக்கம் பாதி பேர் இருப்பானா? இவன் அவனை பத்தி என்ன பேசுவான், இவன் அவனை பத்தி என்ன பேசுவான். இவன் அவன் மேல கோவமா இருப்பான், இவன் மேல கோவமா இருப்பான். உண்மையா இல்லையா? அந்த கோவம்ன்றது ஒண்ணும் இல்ல, நான் ஜெயிக்கணும். அப்ப அவனுக்கு எதனா ஒரு சின்ன விஷயம் அவன் மைனஸ் ஆகணும், அவனுக்கு அந்த விளையாட்டு தெரியக்கூடாது. இந்த எண்ணம் தான் சொல்றேன். இந்த எண்ணம் என்ன எண்ணம்? இது நல்ல எண்ணமா இருக்கு பேரு இல்ல. இதேதான் ஒரு சண்டை அப்போ இந்த பக்கம் 4 பேர் இருப்பான், அவன் சப்போர்ட் அந்த பக்கம் 4 பேர் இருப்பான். எப்படியாவது அந்த 4 பேர் இவனை எதனா பண்ணுன்னு பார்ப்பான், இந்த 4 பேர் அவனை எதனா பண்ணுன்னு பார்ப்பான். உண்மைதானே? இவன் ஆக்ரோஷமா கத்துவான், அவன் ஆக்ரோஷமா கத்துவான். கத்துவானா? கொஞ்ச நாள்ல கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன கை கலப்பு ஏற்படும். கை கலப்பு ஏற்படும், ரத்தம் கத்து சிந்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்குமா? நிச்சயமா. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சண்டையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே விஷயம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுல இருக்கும். சேமா இருக்கு. சேம், எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதான் சொல்லுவாங்க விளையாட்டு வினையாயிடும்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க விளையாட்டு தான் வினையா ஆனது. ஏன்னா நீ விளையாண்டது வினை, அது வினையாத்தான் மாற முடியும். ஏன்னா விளையாட்டு என்பது நான் சொன்ன பார்த்தீங்களா, வெற்றி தோல்வி வச்சு விளையாடுற விளையாட்டு, அது வினைதான் அதுக்கு பேர். அதனால்தான் நன்மை செய்தாலும் வினை, தீமை செய்தாலும் வினைன்னு வச்சான். நான் விளையாடத்தானே செஞ்சேன். புரியுதுங்களா? நன்மை செய்தாலும் வினை, தீமை செய்தாலும் வினை, ரெண்டுமே வினையில தான் வரும். அதுக்கு பேர் தான் நல்வினை தீவினைன்னு வச்சான். ஏன்னா விளையாட்டுக்கிற வரைக்கும் வினை இருக்கும். ஆக மொத்தம் ரெண்டுமே வினைதான். அதுக்கு பேர் தான் நல்வினை தீவினை. நல்வினைனா என்ன? நீங்க மகிழ்ச்சியா இருந்து இந்த வாழ்க்கையை வாழ்றது. தீவினையான கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்றது. ஆனா ரெண்டுமே வினைதான். இந்த வாழ்க்கையை நீங்க எல்லாரும் வாழ்ற வரைக்கும் சிரமத்துலதான் வாழ முடியும். சிரமன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம செய்ய செல்வம் இருந்து கேட்டதெல்லாம் நம்ம கிடைச்ச நல்ல வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நல்லது என்பதும் பெரிய சந்தோஷம் என்பதும் பெரிய சுகம் என்பது இல்ல, சுதந்திரம் என்பது என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாது. தெரியாதனால ஒருத்தரோட ஒருத்தர் பெஸ்டா சந்தோஷமா இருந்தேன், ஒருத்தரோட ஒருத்தர் செல்வத்துல பெருசா நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஒருத்தரோட ஒருத்தர் அழகுல பெருசா நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஒருத்தரோட ஒருத்தர் ஆரோக்கியத்துல பெருசா நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சந்தோஷமா இப்படிதான் வந்தது, வேற ஒரு காரணம் கிடையாது. அவரோட நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அவரோட நான் அழகா இருக்கிறேன், அவரோட செல்வமா இருக்கிறேன், அவரோட அறிவா இருக்கிறேன். ஏய், நீ அவரோட இருக்கிறன்னா உனக்கு வந்து நீ சந்தோஷமா இருக்க, அவரும் இருக்கணும்னு நீ நினைச்சாதான் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது. இதான் ஒண்ணு. இப்ப அவரும் இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு சந்தோஷம் வராது. நம்மளால எப்படி இது முடிஞ்சு எப்படி நிறைய பேர் கொடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த அறிவே வரும். உண்மைதானே? உண்மைங்கய்யா. ஆனா இதை யார் பண்றா? இங்கதான் சொன்னல, இங்க எல்லாருக்குள்ளயும் விளையாடுற விளையாட்டை, 2 பக்கம் வெற்றி வரக்கூடிய விளையாட்டை விளையாண்டா மட்டும்தான் இது பெரிய நன்மை பண்ணும். ஏன்னா இன்னைக்கு இங்க எவ்வளவு வழி இருக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் சண்டை நடக்குது. உண்மையா இல்லையா? ஒரு இடம் வைக்கல, நீ கம்பெனி எடுத்துனா சரி, நீங்க ஒரு ஊர் எடுத்துனா சரி, ஒரு நாடு எடுத்துனா சரி, எல்லா இடத்துலயும் போரு, சண்டை, போட்டி, பொறாம, செல்வம் வந்தவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம், செல்வம் இல்லாம எல்லாருமே சொல்லினே இருக்கும். ஆனா அதை சொல்லிக்கினே நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கினே எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கினே போய்கினே இருக்கும். வலியா இருக்கிறது நம்மளுக்கு வருது, கஷ்டம் இருக்கிறது நம்மளுக்கு வருது, துண்மையா இருக்கிறது நம்மளுக்கு வருது. எல்லாமே நீ யாரை யார் சொன்னாலும் எல்லாருக்கும் எல்லாமே வருது.